பிக் பாஸ் மலையாளத்தில் ஃபைனல் டே ஆஃப் ஃபேமிலி டாஸ்க். இதில் குறிப்பாக லக்ஷ்மியோட ஃபேமிலி, ஒனிலோட ஃபேமிலி மற்றும் நெவினோட ஃபேமிலி வந்தது. இதில் நெவீனுக்கு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் அக்கா வந்ததில் சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அடுத்து லக்ஷ்மி ஒனிலோட ஃபேமிலி வந்தோன்னு என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தா ஒரு சம்பவத்தை லக்ஷ்மி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஆனால் இந்த பிக் பாஸ் மலையாளத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதுவும் குறிப்பாக சீசன் 7 பொறுத்தவரையும். ஏன்னா எல்லா சண்டைகளையும் கிச்சன்லயே ஆரம்பிப்போம். கிச்சனை தொடர்ந்து தான் பல சண்டைகள் நடக்கும். அதுல இன்னைக்கும் 2 சண்டைகள் கிச்சன்ல நடந்தது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பின்னிக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருந்தது. இம்யூனிட்டியால அவங்க ஹஸ்பண்டை 3 நாள் வச்சிருந்தாங்க. குறிப்பா அவர் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வச்சிருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஏஷியாநெட்ல ஒரு சீரியலுமே பண்றாரு, அந்த ஒரு போனஸ் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ பின்னியோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறின தருணம் வந்தது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்குறாரு. கொடுத்த உடனேயுமே பின்னி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் கூட இருந்து பிரியும் போது எல்லாருக்கும் ஒரு துக்கம் இருக்குதானே செய்யும். அந்த துக்கத்தின் வெளிப்பாடையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பக்கம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து போன உடனே என்ன பண்றாங்க, அனீஷ் வந்து சொல்றாரு, கிச்சன் டீம் கேப்டன் அனீஷ்ல இப்போ அனுமோலும் அக்பரும் தான் இப்போ கிச்சன்ல ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆர்டரை அனீஷ் போடுறாரு. உடனே என்ன சொல்றாங்க, நான் ப்ரஷ் கூட பண்ணல, ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், நீ அதுங்காட்டியும் போய் வெஜிடபிள் அந்த மிளகு இதெல்லாம் கரைச்சி வை, நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து அனுமோல் சொல்லிட்டு வராங்க. உடனே ஃபாஸ்டா போயிட்டு வாங்க, ஃபாஸ்டா போயிட்டு வந்தா தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு. நான்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்க சம்பவங்கள் மாறி மாறி போயிருக்கு. மாறி மாறி எனக்கு டிஸ்கஷன் போகுது. ஓகே, அங்க இடத்துல அப்ப என்ன பண்றாரு, இவங்க அனுமால் சொல்றதை கேட்டு போய் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அக்பருமே கேட்கல. அனீஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு கேப்டன் கிட்ட, காலைல 2 பேர் வேலைக்கு வச்சிருந்தேன், மதியம் 2 பேர் வேலைக்கு வச்சிருந்தேன், நைட்டு 4 பேர் வேலைக்கு வச்சிருந்தேன். ஸோ இப்போ காலைல பண்ண வேண்டியது அனுமோலும் அக்பரோட கடமை தான். ஸோ அதை நீங்க பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் கேப்டன்ற மாதிரி கேப்டன் கிட்ட அனௌன்ஸ் பண்றாரு. உடனே கேப்டன் எனக்கு சொல்றாங்க, எனக்கு நீங்க எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு வரணும். ஆனால் கிச்சனில் வந்து நீங்கள் காலைல உப்புமா செய்யணுன்றீங்க, மதியம் சப்பாத்தி செய்யணும்னு, 2 பேர்லாம் பத்தாது, 4 பேர் தேவைப்படும்ன்றத கேப்டனும் அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் அனீஷ் வந்து இங்கே அனீஷ் சொல்றார், ஒன்று அனுமோலும் அக்பரும் பண்ணட்டும், அவங்க தான் ஏகப்பட்ட சண்டைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த கிச்சனில் கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க 2 பேருமே சமைக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே பின்னி என்ன சொல்றாங்க, யார் வேணாலும் சமைங்கப்பா, எனக்கு டைமிங்க்கு ஃபுட்டு கொடு, டைமிங்க்கு ஃபுட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஓகே, அடுத்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, ஒனிலு, லக்ஷ்மி மற்றும் நெவினோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரப்போகுது, நீங்க 3 பேரும் அந்த ஃபேமிலியை பாக்குறீங்க, போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றீங்க, திரும்ப வந்து மீட் பண்றீங்க, இதுதான் அப்படின்னும் போது 3 பேரோட ஃபேமிலியும் வந்தாங்க. குறிப்பா நவீனோட அக்காவா தங்கச்சியா அவங்க, அவங்க அம்மா, இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட அம்மா, ஒனிலோட அம்மாவும் அவங்க தம்பியும் வந்திருந்தாங்க. ஓகே, வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. உள்ள போயிட்டு அங்க டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேருமே டாஸ்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஜிசேல் வந்து ஷானவாஸ் கிட்ட பல விஷயங்கள் சொல்றாங்க. அக்பர் இந்த மாதிரிலாம் பண்ணாரு, இந்த மாதிரி சண்டை மூட்டுறதுக்கு பல முயற்சிகள்லாம் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அக்பர் ஷாக்கா கேட்டு, நீ இப்பதாமா கண்டுபிடிக்கிறியா, எனக்கும் நவீனுக்குள்ள இருந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா ஆக்குனதுக்கான காரணமே அக்பர் தான், இந்த மாதிரி பல வேலைகள் பல விஷயங்கள் அக்பர் பண்ணுவாப்புல, கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றார். ஓகே, அந்த விஷயத்த ஜிசேல் வந்து அக்பர் மேல காண்டா இருக்காங்க. ஷானவாஸும் ஆல்ரெடி காண்டு இருக்குல்ல, இதனுடைய 2 பேரும் ஒரு கூட்டணி மாதிரி ஆயாச்சு. இது ஒரு விஷயம் நடக்குதா. அடுத்து ஒனிலோட பிரதர் அம்மா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் உள்ள என்ட்ரி ஆறாங்க. உள்ள என்ட்ரி ஆகிட்டு பேசிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி நேரா போயிட்டு ஒனிலோட அம்மா சுகமானோ, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையன்ற மாதிரி காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. காலையே விழுந்து சாரிமா சாரிமா அப்படின்னு சொன்ன உடனே ஒனில் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நானும் லக்ஷ்மி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், இந்த பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீயா விடுங்கன்ற டிஸ்கஷன் அங்க பேசி முடியுது. நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்க சாரி கேட்குறாங்க. அது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் ஒனிலோட அம்மா உள்ள போயிட்டு சில பேர்கிட்ட சொல்லிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதுலயும் குறிப்பா ஒனில் அழுறதெல்லாம் பார்த்து எங்களால் தாங்கவே முடியல, நாங்கெல்லாம் அழுதுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டோம், பட் வெளியே ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை பத்தி யோசிச்சிருக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் நடக்குது. ஓகே, நடந்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஃபேமிலிஸ் எல்லாம் வெளியே போறாங்க. ஷானவாஸுக்கும் அனுமோலுக்கும் ஒரு ஃபைட் வருது. என்னன்னா, நேற்று அந்த கிச்சன்ல வந்து அந்த மட்டன் கறி ஒரு பிரச்சனை இருந்துச்சுல, அப்போ வந்து உங்ககிட்ட எல்லாம் வந்து நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டே போன, உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு தான் நான் அந்த மாதிரிலாம் எடுத்தேன் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷானவாஸ் அந்த இடத்துல சொல்றாரு. உடனே நீ அங்கே போ, நான் எல்லாருக்கையும் ஒழுங்கா தானே பங்கிட்டு வரேன், ஒழுங்கா தானே கொடுத்துட்டு வரேன், நீ அப்பெல்லாம் பண்றேன்ற மாதிரி ஒரு பக்கம் அனுமோலும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பின்னி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. என்னன்னா, நான் எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு வைக்கணும்ன்றது தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அனுமோல் நீ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வாட்டி வாங்கிட்டு 2வது வாட்டி பொய் சொல்லி
ஏமாத்தி இன்னொரு ஐட்டத்தை வாங்கியிருக்கேன், எதுக்கு இப்படி பண்றேன்றாங்க. அப்போ ஷானவாஸ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல அனுமோல் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஸோ நீயே ஏமாத்தி தானே வந்திருக்க கள்ளி, இந்த மாதிரி அன்னைக்கு போயிட்டு இது அழுது டிராமா போடுற, இதெல்லாம் பண்ற நாடகக்காரின்ற மாதிரி ஷானவாஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அக்பர் பண்ணது தப்பு, இதே ஒரு விஷயத்த வாங்கிட்டு போய் சொல்லி அனுமோல் வாங்கியிருந்தாங்கன்னா அனுமோல் பண்ணதுமே தப்பு. ஓகே, இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து கிச்சனில் என்ன நடக்குதுன்னா, திரும்ப சாப்பாடு மதியம் சாப்பிடும்போது சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, மதியமோ நைட்டோ சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாயிண்டில் வந்து ஒரு பின்னி ஒரு சாப்பாடு எடுக்கும்போது அங்கே ஆரியனோட தட்டி கீழே விடுது. உடனே ஆரியன், நீ எடுக்கும்போது தான் தட்டி விட்டு, அவரா ஸ்லிப் பண்ணி விட்டு இன்னொரு பக்கம் நீ எடுக்கும்போது தான் தட்டி விழுந்துட்டேன்ற டைலாக் பேசுறது. இப்போ அந்த இடத்துல என்னன்னா, ஆரியனோட ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏதோ ஐ மீன் சைடிஸில் கம்மியாக இருக்குது. அப்போது சொல்கிறாரு அனிஷ், பிராணவைன்ற போது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வைக்கும்போது கரெக்டாக வந்து நவீன் வந்து வைக்க வரும்போது பவுலை இழுக்கிறார் ஆரியன். நவீன் வைக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒருத்தர் வராங்க, அதை இப்படி இருக்கும்போது அது ஒரு மோசமான பிஹேவியர் மாதிரி தான் இருந்தது பார்க்குறது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கான மோதல், அதில் வந்து கரையாத போ கரையாத அழாத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆரியன் பேச, நான் ஏன்டா கரையணும், நீ வந்து பர்சனல் கெட்ச் வச்சு இந்த மாதிரி டர்ட்டி கேம் விளையாடுற, தட்டியாக பிஹேவ் பண்ணுற, இதெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி நவீனும் சண்டை போடுறார். ஒரு பாயிண்ட்ல செல்ஃபிஷ்னஸ் வித் ஆர்ட்ரா, நீ செல்ஃபினஸ்னா இருக்குடா, நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி மாற்றி அங்கே வாக்குவாதம் நடக்குது. ஓகே, ஒரு ஃபுட்டுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஜிசேலும் ஒரினும் நான் வந்து இந்த ஷோவில் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருந்திருக்கேன், மக்களும் என்னை அக்செப்ட் பண்ணி ஏற்றிருக்காங்க, நான் வீட்டில் எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜிசேல் சந்தோஷமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். நைட் என்ன பண்ணுறாங்க, ஷானவாசம் ஒனிலும் இப்போ ஆதிலா நூராவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகனைசேஷன் இந்த உலகத்தில் கிடச்சிருக்கு. அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், ஃபேமிலி அம்மா வரல, தங்கச்சி வரல, அப்பா வரலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் எல்லா ஃபேமிலியும் அவங்களை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸே வேற மாதிரி. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொசைட்டியில் அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக அவங்க ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்து அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு அக்பர் வந்து அவங்க இதை பற்றி ஃபேமிலியை பற்றி பேசி அழ வச்சதெல்லாம் நியாயமாக படுதா, சரியா படுதா, ரொம்ப மோசமான பிஹேவியரில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எக்ஸாக்ட்லி ஷானவாஸ் பேசுனது ரைட்டு தான் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி வரமாட்டாங்கன்னு தெரியும் அக்பருக்கு, தெரிஞ்சு உங்க அப்பா வருவாரா வந்து சண்டை போட, இந்த மாதிரி பேசுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்குது மக்களே, இட் இஸ் நாட் ரைட்ல. ஸோ அதெல்லாம் பண்ண வச்சது என்னத்த சொல்றதுன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க. இட் வாஸ் ஏ ஃபேர் பாயிண்ட். அடுத்து அனுமோல் போயிட்டு நைட்டு நெவின் கிட்ட அட்வைஸ் பண்றாங்க, நீ வந்து உன்னோட ஸ்டோரி கேட்கும்போது இதெல்லாம் பண்ணும்போது நான் எதிர்பார்த்தது வந்து உன்னோட ஃப்ரெண்டை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா நீ வந்து உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சியும் எதிர்பார்க்கல, நீ உன் ஃப்ரெண்டை தான் எதிர்பார்த்திருக்க. இந்த இடத்துல உங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கான மூமெண்ட் இது, அவங்களுக்கு நீ வந்து உன்னோட அன்பு, சந்தோஷம், பாசம் எல்லாத்தையுமே கொடு, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்து, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி அனுமோல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சரின்ற மாதிரி நவீன் கேட்டு ஒரு பக்கம் அனுமோல் சொல்லிட்டு போறாங்க. அதுல அனுமோல் சொல்றது கேட்கணுமேனு கேட்கிற மாதிரி நவீன் இருந்தது. பட் அதுல விருப்பம் இல்லை நவீனுக்கு. டைரக்டா அவர் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு ஒனில் கிட்ட சொல்றாரு, என்னன்னா எனக்கு நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணது, என்ன இந்த மாதிரி இது பண்ணி அமுச்சு விட்டது என் ஃப்ரெண்டு தான், அவன் வரணும் தான் இந்த இடத்துல நான் நினைப்பேனே தவிர்த்து என் அம்மாவோ இவங்களோ வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுவும் நான் தப்பா சொல்ல முடியும், இந்த ஒரு வாய்ப்பு அவனால் தான் கிடைச்சது, அவன் தான் எனக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துவேன், அவன் தானே எனக்கு ரொம்ப முக்கியம், இவனால இவன் இல்லைன்னா அந்த வாய்ப்பே இல்லைன்னும் போது அப்போ அந்த வாய்ப்புல அவனை சந்தோஷப்படுத்துறதும் அவனை மேல நிறுத்துறதும் தானே ரைட்டுன்ற மாதிரி பேசுறாரு. இது ஒரு சங்கடகரமான ஒரு சுச்சுவேஷன் தான். இதுல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அனுமோல் சொல்றாங்க, நான் அதை படிப்பிப்பேன் உனக்கு, இந்த ஒரு அம்மா இதெல்லாம் என்னன்றதை நான் சொல்லி கொடுப்பேன்ற மாதிரி அவங்க சொல்ல, இதுல நவீனுக்கு ஒரு சில வருத்தங்கள்லாம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து தெலுங்கு பிக் பாஸ் சீரீஸா போயிட்டு இருக்கு, அந்த சீரீஸ்னஸை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.